ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தர்பூசணி பழத்தில் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தர்பூசணி கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஜூஸ் அடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஜூஸை வடிகட்டிக்கலாம். இது போல் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். 15 கிராம் போல் அகர் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஊற வச்சு அகரை சேர்த்து இதை வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சணும். இது ஒரு பக்கம் காய்ச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் தர்பூசணி ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் சீனி சேர்த்து இதையும் வந்து கொதிக்க தேவையில்லை, சூடு பண்ணால் போதும் சீனி கரையிற வரைக்கும். இதை வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது போல் இப்போ பார்த்திங்கன்னா சீனி கரைஞ்சிருச்சு. இந்த அகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த அகரை இந்த ஜூஸில் வடிகட்டிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது போல் வடிகட்டிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், நான் மீதி இருக்கிறத ஒரு பவுல்லையும் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஆறணும். ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதை வந்து நான் வேறு தட்டில் அப்படியே மாற்றிக்கிறேன். இது மாதிரி ஒரு 2 தடவை தட்டினிங்கன்னா இது போல் வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த பவுலில் செஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து கவுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுவும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சும்மா இதில் கொஞ்சம் போல் தர்பூசணி க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது போல் ஃப்ரூட்டில் நம்ம ஜெல்லி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.